இந்த ரோஜா செடியில் பாருங்கள், ஏற்கனவே மொட்டெல்லாம் போட்டுது. மொட்டு வந்து கலர் தெரியும் போது அந்த மொட்டெல்லாம் பூவெல்லாம் கட் பண்ணிட்டோம். ஏன்னா விரியறதுக்கு முன்னாடி மொட்டாக இருக்கும்போது லைட்டாக கலர் தெரியும். அந்த சமயத்தில் நம்ம மொட்டு கட் பண்ணிட்டா இது போல் நிறைய தளிர் போடும். அதிகமாக தளிர் வேணும்னா நீங்கள் மொட்டு கட் பண்ணிக்கிட்டே வரணும். பூக்கள் பூக்கணும் நான் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஒரு சைடு மொட்டு கட் பண்ணிட்டு இன்னொரு சைடு மொட்டு இருக்கும், அந்த மொட்டையெல்லாம் பூக்க வச்சுக்கலாம். அது போல் நான் சொல்கிறது. இதில் நிறைய இந்த மொட்டைலாம் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த செடி டார்க் ஆரஞ்சு கலர் அந்த பிளான்ட்டு தான் இது. கிளைலாம் நிறைய மொட்டு கட் பண்ணிட்டு கிளை கட் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ நிறைய தளிர் வச்சு பாருங்கள், ரெட் கலர் தளிர். இது போல் ரெட் கலர் தளிர் வரணுன்னாக்கா நான் வந்து இந்த செடியில் அன்றைக்கி மண்புழு எரு போட்டிருக்கேன். கூடவே வந்து மண்புழு எரு வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேப்ப இலை தண்ணி ஊற்றிருக்கேன், மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது மஞ்சத்தூளும் வேப்பிலை ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்பப்போ நீங்கள் 10 டேஸோ 15 டேஸ் கழிச்சு நீங்கள் மஞ்சத்தூளும் வேப்ப இலையும் சேர்த்து கொடுக்கணும். மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் கண்டிப்பாக. அதுவும் இந்த மழை சமயத்தில் நம்ம அப்பப்போ நம்ம வந்து போல் ஸ்ப்ரே பண்ணாதான் நல்லது. ரோஸ் பிளான்ட்டில் எப்போவுமே வந்து 10 டேஸ் ஒன்ஸோ 15 டேஸ் ஒன்ஸோ ஃபங்கிசைட் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஏதாவது இப்போ நான் சொல்லியிருக்கேன் மஞ்சத்தூள் வேப்பிலை அது போல் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அடிக்கடி அடித்தாலும் இது செய்யாது, 10 டேஸ் ஒன்ஸ் கூட அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வேப்ப இலை வந்து காய்கறி வேஸ்ட்டோடவே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். சூப்பராக இது போல் ரெட் கலர் தளிர் வரும். இது போல் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு காய்கறி வேஸ்ட்டு வேப்ப இலையும் மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக நல்லா வேலை செய்யும் செடிக்கு, ரோஜா செடிக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும், அதுக்கு சொல்கிறேன் நான். இது போல் எல்லோ கலர் லீஃப் வந்தால் நாட்டு சர்க்கரை தண்ணியில் கலந்துட்டு செடி ஊற்றணும். அப்போ அந்த எல்லோ கலராக இருக்கிறதெல்லாம் நல்லா டார்க்கு க்ரீனாக மாறிடும். அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நிறைய ரெயின் வந்திருக்கு, இப்போ நிறைய தண்ணி எப்படி பட்டுக்குள்ளே இறங்கி தண்ணியிலே இருந்துருக்கோம் செடி. அந்த சமயத்தில் கண்டிப்பாக பழுக்க தான் செய்யும். அதெல்லாம் எடுத்து விட்டுடணும். இல்லைன்னா இந்த தண்ணி ஊற்றிட்டு பார்க்கணும் நம்ம எப்படி இருக்குது செடின்னு. இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம லீஃபெல்லாம் எடுத்து விட்டுடணும். இப்போ நான் சொன்ன போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரெட் கலரில் பசுமையாக தளிர் வரும் ரோஜா செடியில். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.